ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்டிங் ஆஃப் டர்பைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டீம் டர்பைன்ஸில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோவையும் நம்ம போத்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தான் அதில் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் புரியும், தமிழில் சொன்னால் அதோட மீனிங் புரியும். வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அதில் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதே மாதிரி மெக்கானிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்டோட வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். அது பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காம்பவுண்டிங் ஆஃப் டர்பைன்ஸ். ஸோ இது என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ரோட்டர்ஸ். இஃப் high velocity of steam is allowed to flow through one row of moving blades, it produces a rotor speed of about 3000 rpm, which is too high for practical use. It is therefore essential to incorporate some improvement for practical use and also to achieve high performance. This is possible by making use of more than one set of nozzles and rotors in a series keyed to the shaft, so that earlier the steam pressure or jet velocity is observed by the turbine in stages. This is called காம்பவுண்டிங் ஆஃப் டர்பைன். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வர ஸ்டீமை வந்து ப்ராக்டிக்கல் யூஸில் அப்படியே நம்ம வந்து டர்பைனில் கொடுத்தோம் அப்படிங்கன்னா, அந்த டர்பைன் பிளேடில் அது பட்டு கிரியேட் பண்ணக்கூடிய ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ஆர்பிஎம் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டீமோட ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ப்ராக்டிக்கல் யூஸில் வந்து அது அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அந்த ஹையாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டேமேஜஸ் கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணால் சம் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு செட் ஆஃப் நாசில்ஸு இல்லை ரோட்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸாக க்ரியேட் பண்ணி ஷாஃப்ட்டோட கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டீமோட ப்ரெஷர், ஜெட் வெலாசிட்டி அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடரபிளாக வந்து அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் ஆஃப் டர்பைன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா த ஹை ரொட்டேஷன் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் கேன் பி ரெடியூஸ்டு பை த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங்: வெலாசிட்டி காம்பவுண்டிங், ப்ரெஷர் காம்பவுண்டிங் அண்ட் ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங். சிம்பிளாக சொல்லணுன்னா, அப்படியே வந்து வர ஸ்டீமை அப்படியே டர்பைனில் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வெரி ஹை ப்ரெஷர், வெரி ஜெட் வெலாசிட்டி, ஹை வெலாசிட்டியில் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு செட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், செட் ஆஃப் நாசில்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், செட் ஆஃப் ரோட்டாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாகும், வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லபடியாக இதாகும்னு சொல்கிறது தான். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் பேர். இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து குறைக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். குறைச்சிக்கிறது. இப்போ வெலாசிட்டி காம்பவுண்டிங்னா வெலாசிட்டியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரது, ப்ரெஷர் காம்பவுண்டிங்னா ப்ரெஷரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரது, இப்போ ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங்னா ப்ரெஷர் வெலாசிட்டி ரெண்டையும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரது. ஸோ அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி காம்பவுண்டிங்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் நாசில்ஸ் and a few rows of moving blades which are fixed to the shaft and rows of fixed blades which are attached to the casing. As shown in figure, two rows of moving blades are separated by a rows of fixed blades. The high velocity of steam first enter the first row of moving blade where some portion of velocity is observed. Then it enters the ring of fixed blades where the direction of steam is changed to suit the second ring of the moving blade. There is no change in the velocity as the steam passes over the fixed blade. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2D டயக்ராமாக இருக்குது. இது நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாசில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவிங் பிளேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பிளேட் இருக்குது. மூவிங் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, ஃபிக்ஸ்டு பிளேடு வந்து கேசிங்கோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே ஃபர்தர் டீட்டெயில்ஸாக அடுத்தது காட்டுறேன் நான். ஸோ இதுதான் இனிஷியலில் இருக்கிறது, என்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஆஃப் த ஸ்டீம் என்ட்ரிங், அது இந்த இடத்துல கையில் இருக்குது, இந்த டார்க் லைனு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம் என்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருந்து இந்த டாட்டர் லைனு வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டயக்ராம் நல்லா தெளிவாக காட்டுறேன். நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, எக்ஸாமுக்கு வரைகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்ஸுக்கு வரைகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வரைஞ்சிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? அடுத்து காட்டும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அது இதை வரைகிறது பெட்ரு. The steam then passes on the second row of the moving blade where the velocity is further reduced. Thus, a fall in the velocity occurs every time when the steam passes over the row of moving blades. Steam thus leaves the turbine with low velocity. The variation of pressure and velocity of the steam as it passes over the moving blade and fixed blade is shown in figure.
It is clear from the figure that the pressure drop taken place only in the nozzle and there is no further drop of pressure as it passes over the moving blades. This method of velocity compounding is used in Curtis turbine after it was first proposed by C.G. Curtis. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட்டுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அப்படி இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஆக்சுவலாக இப்படி வச்சு வரைகிறப்ப நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால கிளியராக தெரியுங்கிறதுக்காக இப்படி வரைகிறோம் நம்ம 2D ரெப்ரசன்டேஷனில் இப்படி வரைகிறோம் நம்ம. இது 3D ரெப்ரசன்டேஷன். இப்போ இங்கே பாயிலேருந்து வர்ற ஸ்டீமு இங்கே வந்து இது வந்து இதில் வழியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ரோவும் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நாசில், இப்படி வரைஞ்சிருக்கிறது நாசில். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மூவிங் பிளேட்ஸு, இது வந்து ஃபிக்ஸட் பிளேட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த செட்டு மூவிங் பிளேடு, ஃபிக்ஸட் பிளேடு, மூவிங் பிளேடு. ஓகேவா? மூவிங் பிளேடு, ஃபிக்ஸட் பிளேடு, மூவிங் பிளேடு. ஸோ அந்த மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ஒவ்வொன்று வழியாகவும் மூவ் பண்ணி போயிட்டுருக்கு, ஸ்டீமும் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே இங்கே கன்சிடர் பண்ணி 2Dக்கு எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாசிலோட பர்பஸ் என்ன? வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணணும். இதான் வந்து நாசிலோட பர்பஸ்ஸு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் வர்றப்போ நாசிலில் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் வந்து இங்கே குறையுது. இந்த கலர் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து குறையுது. வெலாசிட்டி என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த டாட்டர் லைனு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் பிளேடில் போகிறப்ப அதோட வெலாசிட்டி கொஞ்சம் குறையுது. ரைட்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் த்ரூ அவுட்டு இங்கே உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு, நாசிலில் குறைஞ்சின்னா அதுக்கப்புறமேட்டு இங்கே மூவிங் பிளேட், ஃபிக்ஸட் பிளேடில் இந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக த்ரூ அவுட்டு கான்ஸ்டண்ட்டாக போயிடும் எக்ஸிட் வர வரைக்கும். இங்கே ஆனால் இது வந்து வெலாசிட்டி காம்பவுண்டிங்கிறதுனால என்னாங்கன்னா வெலாசிட்டி மட்டும் என்னாங்கன்னா இங்கேருந்து நாசிலில் இன்க்ரீஸ் ஆனது இங்கே மூவிங் பிளேட்ஸில் போகிறப்ப குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஃபிக்ஸட் பிளேடில் வந்து குறையாது, அப்படியே மெயின்டைன் ஆகி தான் வரும். அகெயின் மூவிங் பிளேடில் போகிறப்ப ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் குறையும். இங்கே ஃபிக்ஸட் பிளேடில் வரப்போ குறையாது, அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். அகெயின் ஒரு மூவிங் பிளேடில் போகிறப்ப ஃபர்தராக குறைஞ்சி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் வந்து வெளில வரப்போ இன்னும் ஒரு வெரி லோவுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து வர்றதை இங்கே இந்த லெவலுக்கு கொண்டு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதோட லோவாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்ஸில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ரிடக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு டர்பைன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம இங்கே 2Dயில் வரைகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இங்கே வந்து ப்ரெஷர் வந்து இங்கே ஹையாக இருக்கும். நாசில் இது வந்து நாசிலோட ரோ, இது வந்து மூவிங் பிளேட்ஸோட ரோ, இது ஃபிக்ஸ்டு பிளேடோட ரோ, இது வந்து பார்த்திங்கன்னா மூவிங் பிளேடோட ரோ. இப்போ இங்கேருந்து வர்ற ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து இப்படி வந்து போகுது. ஸோ அதுக்காக தான் அந்த மூவிங் வச்சுருந்தேன் நான். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் வர்றப்போ நாசிலேருந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வந்து இங்கே லோவாகிடுச்சு, ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. வெலாசிட்டி இங்கே லோவாக இருந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரைட்? ஸோ இந்த ப்ரெஷர் குறைஞ்ச ப்ரெஷர் அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு, த்ரூ அவுட் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் ஆகிடுச்சு. ப்ரெஷர் ஆஃப் த ஸ்டீம் லீவிங் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம் இங்கே இன்க்ரீஸ் ஆனிச்சு. இங்கே மூவிங் பிளேடில் வரப்போ குறையுது, ஃபிக்ஸ்டு பிளேடில் வரப்போ கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு அகைன் மூவிங் பிளேடில் வரப்போ ஃபர்தராக குறையுது. ஸோ கடைசியாக வெளில வந்துடுச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம் லீவிங். ஓகேவா? லாஸ்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி செக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகுங்கன்னா நாசிலேருந்து மூவிங் பிளேட்ஸ்க்கு வந்தோடனே இந்த இடத்துல இதோட முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஃபர்தராக இருக்க இந்த வெலாசிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த வெலாசிட்டி காம்பவுண்டிங் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ப்ரெஷர் காம்பவுண்டிங் பார்க்குறோம். ஸோ வெலாசிட்டி காம்பவுண்டிங்கில் வெலாசிட்டியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். இப்போ வந்து ப்ரெஷர் காம்பவுண்டிங்கில் ப்ரெஷர் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ நம்பர் ஆஃப் ஃபிக்ஸ்டு நாசில் விச் ஆர் incorporated between the rings of moving blades. The moving blades are keyed to the shaft. Here, the pressure drop is done in a number of stages. Each stage consists of set of nozzle and a ring of moving blades. Steam from the boiler passes through the first set of nozzle where it is expanded partially. Nearly all its velocity is absorbed when passes over the first set of moving blades. It is further passed to the second set of fixed nozzle where it is partially expanded again and through the second set of moving blades where the velocity of the steam is almost absorbed. This process is repeated till steam leaves at the condenser pressure. By reducing the pressure in stages, the velocity of the steam
entering the moving blades, it is considerably reduced. Hence, the speed of the rotor is reduced. Reactive and Zolli turbines use this method of turbine compounding. ஸோ இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட் ஆஃப் நாசில்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் மூவிங் பிளேட்ஸ் இருக்குது, ரைட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாய்லர் ஸ்டீம் வருது, அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாசிலில் வருது, இங்கே மூவிங் பிளேட்ஸில் போகுது, நாசிலில் வருது மூவிங் பிளேட்ஸில் போகுது, நாசிலில் வருது மூவிங் பிளேட்ஸில் வருது. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாசிலில் வர்றப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரை கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இனிஷியலில் இருக்க ப்ரெஷர், இது இனிஷியலில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாசிலில் வரப்போ என்ன சொல்லியிருக்கோம், நாசில்னாலே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் குறையுன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இப்போ இங்கே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ப்ரெஷர் இங்கே குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே மூவிங் பிளேடில் வர்றப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மூவிங் பிளேடில் வர்றப்போ அது அப்படியே என்னாங்கன்னா வெலாசிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே மூவிங் பிளேடில் வர்றப்போ வெலாசிட்டி குறைஞ்சிருச்சு, இங்கே மூவிங் பிளேடில் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் கிடையாது. ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது. இங்கே இது அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்தராக இன்னொரு நாசிலில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்தராக இன்னொரு நாசிலில் கொடுக்குறப்ப என்னாங்கன்னா, ஃபர்தராக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வெலாசிட்டி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக என்ன ஆகுங்கன்னா ப்ரெஷரு டிக்ரீஸ் ஆகுது, ரைட். ஸோ அது அகைன் மறுபடியும் இன்னொருன்னா அடுத்த ஒரு மூவிங் பிளேடில் போகிறப்போ ஃபர்தராக வந்து இங்கே வெலாசிட்டி குறையுது, ப்ரெஷரு குறையுது. நாசிலில் வர்றப்போ ப்ரெஷர் லைட்டாக குறையுது, இங்கே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஃபர்தராக அப்படியே கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாசில் ஒரு மூவிங் பிளேடு, ஒரு நாசில் ஒரு மூவிங் பிளேடுன்னு வர்றப்போ வெலாசிட்டி குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா மூவிங் பிளேட்ஸில் வர்றப்போ ஒரு த்ரூ அவுட் ஒரு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகி அப்புறமேட்டு நாசிலில் வர்றப்போ கொஞ்சம் குறைஞ்சி வந்து கடைசியில் வந்து எவ்வளோ லோவாக ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ லோவுக்கு ரீச் பண்ணுது. ஸோ இது இந்த 2D டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக வரையலாம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக இருக்கும். நீங்கள் இப்போ எக்ஸாம் வரைகிறது இல்லை நோட்ஸ்க்கு எடுத்துக்கிறதுனா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் நாசில் ஒரு மூவிங் பிளேட்ஸ், ஒரு செட் ஆஃப் நாசில் ஒரு மூவிங் பிளேட்ஸ். ஸோ இதான் இப்படி இருக்குது. ஸோ என்ட்ராகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இங்கே இருக்குது, என்ட்ராகிறப்போ வெலாசிட்டி இங்கே லோவாக இருக்குது. ஸோ நாசில் வரப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருமா, ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே ப்ரெஷர் குறையுமா, குறைஞ்சிருச்சு, ஓகேவா. அதில் குறைஞ்ச மாதிரி ஃபுல்லாக குறைச்சிட வேண்டியதில்லை, இதை கொஞ்சம் வச்சுக்கிறது பெட்ரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிங் பிளேட்ஸில் வர்றப்ப வெலாசிட்டி ஃபர்தராக குறைஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே த்ரூ அவுட் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அடுத்த நாசிலில் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் குறையுது, இங்கே அடுத்த நாசிலில் வர்றப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். ஸோ அடுத்த மூவிங் பிளேட்ஸில் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூவிங் பிளேட்ஸில் வர்றப்போ ப்ரெஷர் நார்மலாக மெயின்டைன் ஆகுது. ஸோ ப்ரெஷர் காம்பவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜஸாக குறைச்சிக்கிட்டே வரும். எலாஸ்டிக் காம்பவுண்டிங்னா அதையும் ஸ்டேஜஸாக குறைச்சிக்கிட்டே வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஸ்டேஜஸாக குறைச்சி வரும். அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் முடிச்சோடனே ஃபுல்லாக த்ரூ அவுட் கான்ஸ்டண்ட்டாக முடிஞ்சு போயிடும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இங்கே ஃபர்தராக இன்னொரு நாசில் செட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் காம்பவுண்டிங். ஹை ப்ரெஷரில் போயிட்டு அதில் இருக்க வேஸ்ட் ஆகிக்கிறாம அதை நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் சீரியஸாக இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ரெஷரையும் காம்பவுண்ட் பண்ண போகிறோம், வெலாசிட்டியும் காம்பவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங்னு பேர். இன் திஸ் மெத்தட் ஆஃப் காம்பவுண்டிங் போத் ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி காம்பவுண்டிங் மெத்தட்ஸ் ஆர் யூட்டிலைஸ்டு. The total drop in steam pressure is carried out in 2 stages and the velocity obtained in each stage is also compounded. The ring of nozzle and fixed at the beginning of each stages and pressure remaining constant during each stage. This method of compounding is used in Curtis and Moore turbines. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தா வெலாசிட்டி டர்பைனே டூ டைம்ஸாக வரைஞ்சி வச்சுட்டோம்னா அதுக்கு பேர் வந்து ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங்கிற மாதிரி ஆயிரும், ஓகேங்களா. இது பார்த்திங்க ஃபிக்ஸ்டு நாசில் இருக்குது, மூவிங் பிளேட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ்டு பிளேட்ஸு, மூவிங் பிளேட்ஸு. ஸோ அகைன் ஒரு செட்டாக க்ரியேட் பண்ணுறப்ப ஃபிக்ஸ்டு நாசில்ஸ் இருக்குது, மூவிங் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் மூவ்மெண்ட் தெரியுதுங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தா நாசில் இருக்குது, மூவிங் பிளேட் இருக்குது, ஃபிக்ஸ்டு பிளேட் இருக்குது, மூவிங் பிளேட் இருக்குது. அகைன் நாசில் இருக்குது, மூவிங் பிளேட் இருக்குது, ஃபிக்ஸட் பிளேட் இருக்குது, மூவிங் பிளேட் இருக்குது. ஸோ இதில் இந்த பார்ஷியலாக மட்டும் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவாக இருக்கும், வெலாசிட்டி காம்பவுண்டிங்காக இருக்கும். ஸோ அதை ஃபர்தராக இன்னொரு வெலாசிட்டி காம்பவுண்டிங் செட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறப்ப அதாவது நாசில்ஸ் அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெஷர் காம்பவுண்டிங், மூவிங் பிளேட் ஃபிக்ஸட் பிளேட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து வெலாசிட்டி காம்பவுண்டிங். ஸோ அது ரெண்டு செட்டையும் சேர்த்து இதில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங்காக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் நாசில் இருக்குங்களா, இதில் மூவிங் பிளேட் இருக்குது, ஃபிக்ஸட் பிளேட் இருக்குது, மூவிங் பிளேட் இருக்குது. ஸோ இனிஷியலாக வர்றப்ப ஹை ப்ரெஷரில் இருக்குது, லோ வெலாசிட்டியில் இருக்குது. ஸோ இந்த ஹை ப்ரெஷரில் இருக்கப்போ நாசிலில் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடுச்சிங்கன்னா ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு,
இங்கே இருக்க வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வெறும் பிளேட்ஸாக இருக்கிறதுனால இந்த பிளேட்ஸில் வந்து என்ன ஆகலைன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலை, கிராஜுவலாக இருக்குது. ஓகேங்களா, அதான் அடுத்த நாசிலுக்குள்ளே போகிற வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ இங்கே மூவிங் பிளேட்ஸில் வர்றப்ப என்னாகும், குறையும். ஃபிக்ஸ்ட் பிளேடில் வர்றப்ப என்னாகும், வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே மூவிங் பிளேடில் வர்றப்ப ஃபர்தராக குறையும். ஓகேங்களா, ஸோ இது அடுத்த நாசிலுக்குள்ளே போகிற வரைக்கும் மெயின்டைன் ஆகும் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ அடுத்த நாசிலில் வந்து என்ன ஆகிடுச்சு, இது ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே இதோட ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மூவிங் பிளேடில் போகிறப்ப இங்கே லைட்டாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஃபிக்ஸ்ட் பிளேடில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. மூவிங் பிளேடில் போகிறப்ப இன்னும் ஃபர்தராக குறைஞ்சிருச்சு, இங்கே வந்துருச்சு. இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் ஸ்டேஜஸாக என்ன பண்ணிட்டோம், ப்ரெஷரையும் வந்து என்ன பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம், ரொட்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம், ஃபர்தராக ரொட்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்னங்கன்னா ப்ரெஷர் அண்டு வெலாசிட்டி காம்பவுண்டிங். ஸோ அதுக்காக ஒரு மூவிங் தான் இந்த இது. ஸோ இதில் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்குங்களா, இங்கே பாய்லரில் போயிட்டுருக்குது, இந்த மூவிங் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டியோட டிக்ரீசஸ்ஸு, இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரோட டிக்ரீசஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல்.